யெகோவாயிரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம மோசேயை பற்றி பார்க்கலாம். ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் புத்திரரை மீட்டு கொண்டு வர அழைக்கிறார். ஆனால் மோசே சொல்கிறார், பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம் என்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் பாவ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் ஆண்டவரை அறியாமல் பாடுகள் மத்தியில் வழி தெரியாமல் மரணம் வர சந்திக்கிறாங்க. ஆனால் நம்மை ரட்சித்து ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அப்படி நம்முடைய காரியங்களை உதவி செய்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அதுக்கு நாம் எம்மாத்திரம்? பிரியமானவர்களே, அப்படி யோசித்திருக்கீங்களா? பல பேர் ஆண்டவருடைய வசனங்களை பேசி ஊழியங்களை நிறைவேற்றுகிறார்கள். அந்த நபர்களை பார்க்கும்போது நமக்குள்ள அவர்களை ஆண்டவர் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் என்ன எல்லாம் பயன்படுத்த நான் எம்மாத்திரம்? அப்படி நினைக்கிறீங்களா? இதை கேளுங்க. மோசையின் வளர்ப்பை பார்க்கும்போது இந்த மோசே ராஜா அரண்மனையில் வளர்ந்து எகிப்தியரோடு இருந்தவர். ஆனால் இவர் யாத்ராகமம் 2:8-9 பார்க்கும்போது இவர் பார்வோனின் குமாரத்தி வழியாக தன் சொந்த தாயிடமே வளர்க்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படி இவர் வளர்க்கப்பட்டபடியால் இவருடைய தாய் கண்டிப்பாக ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது. வாக்குத்தத்தமுள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் வனைந்து ஏற்ற நேரத்தில் பயன்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் தரிசனமான போது தன்னை தாழ்த்தி நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் பயன்படுத்துவார். ஆண்டவர் யாரையும் தரம் பார்த்து கரம் பிடிப்பவர் அல்ல. நமது கரத்தை பிடித்து தரம் உள்ளதாக அவர் ஆக்குகிறார். அவரது பார்வையில் நம்மை போல ஏழ்மையும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களையும் கண்ணீரின் பாதையில் கடந்து வருகிறவர்களையும் தான் அவர் கரம் பிடிக்கிறார். ஆனால் நாம கேட்கணும், தகுதியற்ற என்னையும் பயன்படுத்துங்கப்பான்னு. யாத்ராகமம் 2:23 இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டார்கள். அந்த சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. 25வது வசனத்தில் அவர்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார், நினைத்தருளுகிறார். அதாவது அவங்க கூப்பிட்ட சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பிரியமானவர்களை, உங்கள் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டுகிறதா? எம்மாத்திரம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் அவர் பார்வையில் இருக்கிறீங்க. காலங்கள் நாட்கள் கடக்குது, எப்போ என் நிலை மாறும்னு நினைக்கிறீங்களா? அவர் மோசையோடு பேசி அவரை பயன்படுத்திய போது அவரது வயது 80. எவ்வளவு காலங்கள் கழித்து அந்த வாக்குத்தத்தம், அதாவது அவர் மேலே வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறினது பார்த்தீங்களா? அன்றைய காலத்தில் மனிதர்கள் அதிக வயது வரை வாழ்ந்தாங்க. அதற்கேற்றபடி ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களில் அவங்கள பயன்படுத்தினாங்க. இதை கேட்கிற உங்களுக்கும் காலம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் வழியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.